படிக்கிறீங்களா? ஆமாக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஹே பாரு எப்படி படிக்கிறான்னு. நீயும் இருக்கியே மண்ணை விளையாடிட்டு இருக்க. என்னடி என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் அக்கா கிட்ட பேசண்டி. வாய் மூடு. அக்கா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கா. நேஹா, ஹே என் மேல கோமா? என்னடி கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிற? உனக்காக நான் அங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்கிட்ட பேச மாட்டியா? மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் அடி வாங்கணுமா? என் கூட பேசினா உங்க அம்மா அடிப்பேன்னு சொன்னாங்களா? சொல்லல, அடி அடி நடிச்சுட்டாங்க. என்ன சொல்ற நீ? அடிச்சாங்களா? நீ என்கிட்ட பேசினது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றத போய் நீ அப்படியே உங்க அம்மாட்ட சொல்றியா? ஆமா சொல்லுவேன். அதனாலதான் எனக்கு அடி விழுந்துச்சு. என்ன சொல்ற நீ? கேவலம் ருசியா திங்கிறதுக்காக நான் வீட்டுல போய் அடி வாங்கணுமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றியா? கிருஷ்ணாக்கா சொத்து வைக்க போறாங்கன்னு சொன்னா? ஆமா. நீ அதை உங்க அம்மாட்ட சொல்லிருப்ப? ஆமா. அதனால உங்க அப்பாக்கு தெரிஞ்சுதா? ஆமா. அத அவர் எதுவோ பிளான் பண்ணி கிருஷ்ணா விட்ட லேண்ட வாங்கினாராம். இது எனக்கு தெரியாதே. அதே மாதிரிதான் எனக்கும் ஒண்ணு தெரியாது. அப்புறம் ஏன் ஒண்ணு அடிச்சாங்க? சரியான மக்கு காணி. நான் மக்கா? ஆமா. சரி நான் மக்குதான். இந்த மக்குக்கு புரியும்படியா சொல்லு. எங்க வீட்டுல நடக்கிற விஷயம்லாம் என்னாலதான் உங்க வீட்டுக்கு தெரியுதுன்னு அந்த மீனாட்சி வேற ஏத்தி விட்டுருக்கா. யாரு? அந்த பாட்டியா? ஆமா. அதுதான் எங்க அம்மா என்ன அடி அடின்னு வச்சுட்டாங்க. இனிமே இங்க நடக்குத போய் சொன்னா என்ன கொன்னே போடுவேன்னு சொன்னாங்க. கிருஷ்ணா அதுக்கு என்ன சொன்னா? கிருஷ்ணா என்ன ஒண்ணுமே திட்டவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் என் மேல வருத்தமா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. எதை கிட்டாலும் வாங்கி கொடுக்குற கிருஷ்ணா என்னால வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்புறம் என்ன? அன்னைக்கு கூட என் கூட ஃபுல்லா பேசவே இல்லை. சாரி நேஹா. இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் வீட்டுல போய் சொல்லவே மாட்டேன். நானும் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். வேண்டாம். அதுக்காக நீ என்கிட்ட பேசாமலாம் இருக்க கூடாதுன்னா? அப்படியே நான் ஏதாவது சொன்னா கூட நீ போய் அங்க சொல்லக்கூடாது. சரி வா சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. ஹே உனக்கு பிடிச்சத அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நீயே சாப்பிடு. சரி நான் சாப்பிடுற வரைக்கும் நீ எனக்கு கம்பெனி கொடு. நான் கம்பெனி கொடுக்கறேன்னு நீ நினைச்சிட்டு சாப்பிடு. நேஹா இப்படி மாறிட்டாளே, ரொம்ப தப்பாச்சே. அங்க என்ன பண்ற? கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வா. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. விளம்பரத்தை அனுப்பிட்டாங்களா? வேற வேலையே இல்ல. என்ன சித்தி, புது புடவை வாங்க கடைக்கு போறேன்னீங்க. நானும் வரேன்னு சொன்ன, கேட்டீங்களா? இல்ல நானே போய் வாங்கினாதான் சந்தோஷம் சொன்னீங்க. சந்தோஷமா? கண்டிப்பா, ரெட்டிப்பு சந்தோஷம். என்ன சித்தி பொடி வச்சு பேசுறீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னாங்களா? அது இல்ல கிருஷ்ணா, வழியில கடையில பாரதி அண்ணிய பார்த்தேன். யாரு? பாரதிய பாத்தீங்களா? என்ன நடந்தது சித்தி? என்ன நடக்கும்? என்ன மன்னிச்சிருன்னு கால்ல விழாத குறையா என்ன கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு மரியாதை கோர்ட் வரைக்கும் போக வேண்டாம், கேஸ் போடுற எண்ணத்தை விட்டுருன்னு கதறினாங்க. ஏன் சித்தி, அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சா? இல்ல கிருஷ்ணா, கோவமா இருந்துச்சு. குழந்தை கொசுக்கடியில தவிக்கிறப்போ அவளை மடியில போட்டுட்டு நானும் என் புருஷனும் மாறி மாறி விசிறணுமே, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. தூக்கமே இல்லாம
பல ராத்திரி சிவராத்திரி ஆச்சே, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சித்தி, கிருஷ்ணா, நான் பட்ட கஷ்டம் அவங்க பட வேண்டாம். அவங்களாம் தூக்கமே இல்லாம வேதனை பட வேண்டாம். கண்டிப்பா சித்தி. அதான் அவங்க என்ன கெஞ்சறத பாக்குறதுக்கு எனக்கு பாவமாவே இல்ல, கோவமா தான் இருந்துச்சு. கடைசியில என்ன சித்தி நடந்துச்சு? கோர்ட்ல பாக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க சித்தி. அவங்க சென்டிமெண்டா பேசி நீங்க மயங்கலையே. நானாவது அவங்களோட நீலி கண்ணீருக்கு மயங்கிறதாவது? ஆமா சித்தி, நீங்க பாரதிய பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்களும் அவங்க வீட்ல போய் உங்களை பத்தி சொல்லுவாங்கல்ல? சொல்லாம எங்க அன்னைக்கு தான் ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசுல வச்சுக்க தெரியாது. சித்தி, நீங்க அவங்கள வெகுளின்னு நினைக்கிறீங்க. அதான் இல்ல, அந்த பாரதி காரியவாதி. நான் பல இன்சிடென்ட்ஸ்ல பாத்திருக்கேன். ஏன் கிருஷ்ணா, அண்ணி அங்க போய் சொல்லுவாங்களான்னு கேட்டியே, ஏன் கேட்ட? இல்ல, போய் அங்க என்ன சொல்றாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தெரிஞ்ச சந்தோஷப்படலாம்ல. அந்த சந்தோஷம் வேணும்னா நீ உன் ஃப்ரெண்டு ராஜேஷ்க்கு உடனே ஃபோன் பண்ணு. கரெக்ட் சித்தி. நம்ம ட்ரம் கார்டு அங்க இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? இப்பவே அவனுக்கு கால் பண்றேன். இப்போ உங்க அண்ணன் ஒன்றும் சொல்றது இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. அப்புறம் போன் உங்களுக்கு. ச்சே, என்னாச்சு கிருஷ்ணா? போனை கட் பண்றேன் சித்தி. என்னது கட் பண்றானா? உன்னோட போனை தெரிஞ்சுமா கட் பண்றான்? ஆச்சரியமா இருக்கு. அதான் சித்தி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்ற? ராஜேஷ் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சால அப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நான் போன் பண்ணி ஃபுல் ரிங் போயும் அவன் எடுக்கல. அப்ப கோவமா வந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு சாந்தி அடைஞ்சிட்டேன். ஆனா இப்போ நான் போன் பண்ணியும் கட் பண்றான். அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சித்தி. நீ எதுக்கும் மறுபடியும் டயல் பண்ணி பாரு. வேணா அட்டென்ட் பண்ணிடுங்களேன். என்னாச்சு, எடுக்கிறனா? ரிங்கு போது சித்தி. இல்ல சுதா, உங்க கூட இருக்கும்போது எந்த காலை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு முடிவோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. இல்ல, ஏதாவது முக்கியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உன்னை விட அந்த ஃபோன் கால் தான் எனக்கு முக்கியமா? அட்டென்ட் பண்ணுங்க. தொல்லை தாங்க முடியல. ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க கிருஷ்ணா. என்ன ராஜேஷ், நான் ஃபோன் பண்ண கட் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான மீட்டிங்ல மீட்டிங்ல இருக்கீங்களா? ஆமா. ஓ, யார் ராஜேஷ்? என் ஃப்ரெண்டு. என்ன ராஜேஷ், பொண்ணோட குரல்லாம் கேக்குது. நான் ஃபோன் பண்ணி கட் பண்றீங்கன்னா என்னமோ முக்கியமான விஷயம் இருக்குல்ல? இல்ல கிருஷ்ணா, நான் இப்போ எங்க இருக்கீங்க ராஜேஷ்? கிருஷ்ணா, நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன். பக்கத்துல சுதா இருக்காங்களா? ஆமா. கட்டாயிடுச்சு. அம்மா, யார் கிருஷ்ணா அந்த சுதா? நீ எதுக்காக கோவமா போனை கட் பண்ண? அதான் சித்தி, அந்த சுதா தான் அவனோட லவ்வர். அவளை பார்க்க கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கானா, லவ் பண்ணிட்டு இருக்கானா. சரி, அவன் எங்கேயோ போய் தொலைறான், யாரையோ லவ் பண்ணி தொலைக்கட்டும், அதுக்காக நீ அப்படியெல்லாம் விட முடியாது சித்தி. அவன் எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கான். சித்தி,
அவன் யார லவ் பண்ண நமக்கு என்ன? யார்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன? இல்ல சித்தி. ஆமா, நீ ஏன் டென்ஷன் ஆறமா? நானா? நான் எப்ப டென்ஷன் ஆனே? இது பாருங்க, நான் சிரிச்சிட்டு தானே நீ இருக்கேன். சிரிச்சிட்டு தாமா இருக்க. இல்ல சித்தி, அந்த பாரதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாம இந்த ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ண தெரியும்னு சொன்னீங்கல்ல, அவன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அவ்வளவுதானே? ஆமா சித்தி, ஆமா. நீங்க உள்ள போங்க. ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டோம். யாருங்க அந்த கிருஷ்ணா? என்னோட அத்தை பொண்ணு. ஓ, அத்தை பொண்ணு இருக்கிறப்பவே லவ்வர் கேக்குதா? சுதா, தயவு செய்து உன்னை யாரோட கம்பேர் பண்ணி பேசாத. கிருஷ்ணா என்னோட அத்தை பொண்ணா இருக்கலாம், ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா? இன்ஃபேக்ட் நம்ம லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா தெரியுமா? அவளை போய் தப்பா பேசுகிறேன். அப்பா, அத்தை பொண்ணு கொஞ்சம் சொன்னதுக்கு எவ்வளவு கோவம் வருது பார். என்ன பிரச்சனை வருது? ஹலோ, சாரி ராஜேஷ், நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க இப்போ கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். ஓஹோ. ஏன் கிருஷ்ணா இப்போ கேட்குறீங்க? இல்ல, எப்போ சென்னைக்கு வரீங்கன்னு கேட்கலாம் தான் பண்ணேன். நாளைக்கு காலையில் நான் அங்கே இருப்பேன், போதுமா? ஓ அப்படியா? ஓகே, பாய். ஏன் இவ குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கா இவ? ஏன் அப்படி வச்சுட்டேன்? ஹலோ. சாரி ராஜேஷ். சுதாக்கு ஒரு ஹாய் கூட சொல்லலையே. ஃபோன் அவகிட்ட கொடுக்குறீங்களா? ஓ எஸ், ஒரு நிமிஷம். யாரு? பேசு, சும்மா பேசு. ஹலோ. ஹாய் சுதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு ராஜேஷ். ஓகே சுதா, சென்னை வந்தா என்னை பார்க்காம போவாதீங்க. ஓகே. ஓகே, டேக் கேர். பாய். பாய். சரியில்லையே. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? புக்கு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன புக்கு பாட்டி? நாட்டு நடப்ப பத்தி தான். அப்படியா? நாட்டுல என்ன விசேஷம்? ஏகப்பட்ட விசேஷம் இருக்கு. ஒன்னா ரெண்டா, எக்கச்சக்கமா விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கா பாட்டி? சரி, அப்ப நீங்களே படிங்க. உன்னை பத்தி இந்த பாட்டி தெரியாமையா இருக்க? எங்கிட்டயே நீ மறைக்க பாக்குறியா? இரு இரு, எவ்வளவு தூரம் போறேன்னு நான் பாக்குறேன்.
ஜோ இல்ல ஜோ ப்ளீஸ் ஜோ என்னை மன்னிச்சிருங்க ஜோ. ஏன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டீங்களா? ஏங்க நான் தப்பான எண்ணத்தோட உங்களுக்கு புடவை கொடுக்கலங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேனே. ஜோ என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் உங்களை பார்த்து பேசினாதான் என் மனசு ஆறுதல் அடையும் ஜோ. நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை SMS பண்ணேன், ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தோணலை. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னை திட்டணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வாயை திறந்து திட்டிடுங்க. அந்த வேலையை எப்படியாவது முடிச்சு கண்டிப்பாக முடிச்சிருவோண்ணே. ஆனால் இப்படி மௌனமாக மட்டும் இருந்துடாதீங்க ப்ளீஸ். எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணலைங்க. என்னால் உங்கள் மௌனத்தை தாங்கிக்க முடியலங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாங்க பண்ணிட்டேன்? ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லையாங்க? நானும் அதே எண்ணத்தில் தாங்க உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது எவ்வளோ கடுமையான வார்த்தை தெரியுமா? அது போதுங்க. போதுங்கிற அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏங்க அந்த ஒரு தண்டனை பார்த்தாதாங்க? சரிங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஜோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கலங்க. பழையபடி ஜோ, பழையபடி பேசுங்க ஜோ, அது போதும் எனக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க? நான் இப்போதாங்க இந்தியாவுக்கே வந்திருக்கேன். எனக்கு உங்களை தவிர வேற யாரும் ஃப்ரெண்டே இல்லைங்க. அண்ணே, அன்னைக்கு நான் சொல்லல ஒரு ஃபிகருக்காக நடிச்சான்னு, அவன் தானே இது? அவனா இவன்? ஆமாண்ணே, அந்த பொண்ணு அவதானே. இன்னைக்கு அவனை பிரிச்சு மேய்ஞ்சிரும்டா. ப்ளீஸ் என்ன நம்புங்க, எனக்கு இதெல்லாம் தெரியலங்க. நான் அங்க எப்படி பிஹேவ் பண்ணனோ அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பிஹேவ் பண்ணேன். இதை போய் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நில்லுங்க ஜோ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். I'm sorry ஜோ. ஜோ ஜோ, நான் உங்ககிட்ட பேசணுன்ற வேகத்துல சாரி ஜோ. ஏய், இதேதாங்க அன்னைக்கு நாங்க பண்ணோம். எங்களா அன்னைக்கு அடிச்ச? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஜோ. அப்போ என்னன்னு சொல்லு. யோ, உன் வேலை என்னமோ அதை பாரு. என்னது? என் வேலையை பார்த்துட்டு போவா? ஏய், அட்ரா அவனை. அன்னைக்கு அடிச்ச? ஏய், 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 போடுறா அவனை. அட்ரா அவனை. ஏய், 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 எங்கடா? ஏய், போடி சொல்றா. போடா, போடா. ஏய், நில்லுடா, நில்லுங்க.